ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் நண்பன் யாசு. ஸோ இந்த வீடியோ வந்து நான் என்னோட மந்த்லி இன்கம் ரிப்போர்ட்டை பார்த்து பண்ண போகிறேன். நான் ரொம்ப நாளாக வந்து என் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ண முடியல, ஏன்னா நான் வந்து ஊரில் இல்லை ஒரு 10 நாளாக. ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னோட மே மந்தோட இன்கம் ரிப்போர்ட் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இது என்னோட ஒரே ஒரு இன்கம் சோர்ஸு. மர்ச் பை அமேசான் மட்டும்தான். நான் வந்து ஷாப்பிஃபை உங்கள்கிட்ட ரிவீல் பண்ணல, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கொடுத்து கன்சல்டிங் கொடுத்து எதுவுமே வந்து ரிவீல் பண்ணல. இதை நான் உங்கள்கிட்ட வந்து மர்ச் பை அமேசானோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஜீரோ சேலோட நாள் வந்திருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நான் இந்த மாதம் வந்து எந்த ஒரு வேலையும் பண்ணல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நான் இந்த மாதம் வந்து எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் என்ன இன்கம் ஜென்ரேட் ஆகுதுன்னு நான் பார்க்க போகிறேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் டோட்டலாக வந்து 447 யூனிட்ஸ் சோல்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட $1555 வந்து எனக்கு ராயல்ட்டி ஏர்ன் ஆயிருக்கு இது மூலமாக. ஸோ போன மாதத்தோட வந்து நான் உங்கள்கிட்ட என்னோட இன்கம் வந்து இது பாருங்க, இது வரைக்கும் வந்து $138 வந்து ஏர்ன் ஆயிருக்கு. ஸோ போன மாதம் பார்த்தீங்கன்னா $363 வந்து ஏர்ன் ஆயிருக்கு. நான் 100 யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு நான் ப்ரூஃபோட காட்டுறேன். ஸோ நான் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது வந்து ஈஸியாக வந்து ஃபேக் பண்ணல இதெல்லாம். ஸோ இது பாருங்க, நான் வந்து இது வந்து போன 7 நாள் வருது. நான் வந்து மே மாதம் 1லேருந்து மே மாதம் 31. ஸோ இது என்ன ஜென்ரேட், ஸோ இது பாருங்க $363 இதில் வந்து ஏர்ன் ஆயிருக்கு. ஸோ நான் வந்து யூரோப் மார்க்கெட்டில், யூகே மார்க்கெட்டில் வந்து போன மாதம் வந்து 2 யூனிட்ஸ் சேல் பண்ணியிருந்தேன். அதில் வந்து 1 ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இங்கே 1 தான் காட்டுது. ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா $363. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3.9 கிட்டத்தட்ட ஒரு $5 வரும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா. ஸோ இது ரெண்டும் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 363.5, இது ஒரு $5. இது வந்து நான் யூரோ வந்து டாலர்ஸை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட $5 பக்கம் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா $368.5. இது வந்து நம்ம 368.5 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் வந்து இந்த மாதம், போன மாதம் வந்து எனக்கு வந்து இன்கம் ஜென்ரேட் ஆயிடுது. அதுக்கு முன்னாடி மாதம் பார்த்தீங்கன்னா நான் வந்து $163 என்னமோ தான் ஏர்ன் ஆயிருந்தது. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா அதோட பாதியாக தான் இருந்திருக்கும், ஏன்னா நான் இப்போ வந்து கன்சிஸ்டன்ட் வந்து இந்த டிசைன் அப்லோடிங்கில் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 500 டிசைன்ஸ் வந்து அப்லோட் பண்ணி வந்து அதில் ஜென்ரேட் ஆகிற இன்கம் தான் அது. ஸோ இது பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து $179 தான் ஆயிருந்தது. ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு, $368. இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஸ்லோ தான், ஏன்னா நான் வந்து எந்த ஒர்க்கும் பண்ணல. நான் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் இந்த சேனல் நான் ஆரம்பிச்சது. ஏன்னா மர்ச் பை அமேசானில் வந்து எனக்கு நல்ல பொட்டென்ஷியல் தெரிஞ்சு, ஏன்னா ஷாப்பிஃபைல பார்த்தீங்கன்னா பழைய மார்ஜின்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு $5 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா $10 $15 ஏர்ன் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து காம்படிஷன் அதிகமானதுனால ஆட்ஸோட காஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. காம்படிஷன்னால உங்களுக்கு கன்வர்ஷன்ஸ் வந்து, ஏன்னா காம்படிஷன் ஒரே ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க. ப்ராடக்ட் ப்ராடக்ட் வந்து வேரியேஷன் ஆகுது. ஸோ அது மூலிமா வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் கம்மியாகுது. ஸோ அதனால தான் வந்து நான் மர்ச் பை அமேசான் மட்டும் தான் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து என்னோட கன்சல்டிங் பிஸ்னஸ், என்னோட ஷாப்பிஃபை பிஸ்னஸ், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அதெல்லாம் வந்து பேசிவாக போயிட்டு இருக்கு. ஆனால் நான் இதில் எதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா, இது கிட்டத்தட்ட எனக்கு என்னோட என்ன கோல்னா, இதில் ஒரு 5,000 இல்லை 10,000 டியர், இப்போ வந்து 500 டியரில் இருக்கேன். நான் ஒரு 5,000 இல்லை 10,000 டியரில் போயிட்டு அந்த 5,000 10,000 டிசைன்ஸ் நான் அப்லோட் பண்ணி விட்டேன்னா ஈஸியாக வந்து எனக்கு மாதத்துக்கு 1,00,000லேருந்து 1,50,000 2,00,000 வந்து இது சாலிடாக வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் என்னோட கோலு. ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எனக்கு அப்ரூவ் ஆகலைன்னு சொல்லி. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து என்னோட பழைய வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அமேசான் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகுது இந்த மர்ச்சோட பிஸ்னஸ். ஏன்னா வந்து அவங்க அப்ரூவல் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. இவங்க வந்து ரொம்ப செலக்டிவாக தான் வந்து அக்கௌண்ட்ஸ் அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சேனல்லையும் என்னோட ஃபேஸ்புக் குரூப்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ப்ரோ நான் எப்படி வந்து அப்ரூவ் ஆகுதுன்னு. ஸோ நான் சொன்னதெல்லாம் ஒன்று தான், அமேசான் வந்து மேனுவலாக வந்து நம்மளை மாதிரி மனுஷங்க தான் வந்து உட்காந்து அப்ரூவ் பண்ணுறது அக்கௌண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு புரியிற மாதிரி, அவங்க வந்து உங்களை நம்புற மாதிரி நீங்கள் ஒரு லெட்டரோ இல்லை கண்டென்ட்டோ நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு கிரெடிபிலிட்டி கொடுக்கணும். நீங்கள் வந்து லீகலான பிஸ்னஸ், நீங்கள் வந்து அமேசானுக்கு உங்கள் மூலமா இன்கம் ஜென்ரேட் ஆகும், அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் எடுத்து நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுறதும் கொஞ்சம் எஃபர்ட் எடுங்க. சும்மா வந்து
பேர் ஃபில் பண்ணி ஏதோ ஒரு வெப்சைட் போட்டு சும்மா அப்ரூவலுக்குன்னு அது கண்டிப்பாக நடக்கிறது இல்லை. நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு லெஜிட் கஸ்டமர்ஸ், நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை சீரியஸாக எடுத்து பண்ண போறீங்கன்னு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்க 15 நாளைக்கு வந்து, ஸோ என்னோட குரூப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு சொல்லினா இவங்களுக்கு 15 நாளில் வந்து ரிவ்யூ இருக்கு இவங்க அக்கௌண்ட்டு. ஸோ நான் இவங்கள்ட்ட சொன்னது ஒன்றே ஒன்று தான். ஏன்னா இப்போ வந்து அமேசானோட அக்கௌண்ட்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணுறது ஒரு ஹியூமன் தாங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிஸ்னஸ் வந்து சீரியஸாக எடுத்து பண்ணுவீங்க. நீங்கள் வந்து ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ண போறீங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து வேற இடத்துல வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஷாப்பிஃபைலையோ சரி, ரெட் பபுள்லையோ சரி. அந்த இடத்துல நீங்கள் சேல்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட அந்த லிங்க் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அது மூலமா உங்களுக்கு வந்து அப்ரூவல் சான்சஸ் இருக்கு. ஸோ இவங்க பாத்தீங்க 15 நாள் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆயிருக்கு. இது வந்து நல்ல விஷயம்தான் அவங்களுக்கு. இப்போ வந்து இவங்க டிசைன்ஸ் அப்லோட் பண்ணலாம், 10 டிசைன்ஸ் அப்லோட் பண்ணலாம். 10 டிசைன் சேல் ஆனதுக்கு அப்புறம் 25க்கு போகும். 25 சேல் ஆனதுக்கு அப்புறம் 100, 500, 1000, 2000 அந்த மாதிரி வந்து ஏறிட்டே போகும். ஸோ எனக்கு தெரிஞ்ச இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுல பெரிய டியர் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ 500ல இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் டியர்ல இருக்காரு. அவங்க வந்து ஒரு நேரத்துல நான் எப்படி வந்து 500 டிசைன்ஸ் வந்து லைவ் வைக்கல ஒரு நேரத்துல, அவர் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் டிசைன்ஸ் வரைக்கும் லைவ் வைக்கல. ஸோ நினைச்சு பாருங்க பொட்டன்ஷியல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு நம்பர்ஸ் கேம். நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து டியர் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போதும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இன்கம் வந்து டபுள், ட்ரிபிள் இல்லை 10x வரைக்கும் போகும். ஸோ அதான் இதனோட கோல் கூட. ஸோ இப்போ வந்து நான் 447 சேல்ஸ் நடந்திருக்கு இது வரைக்கும் எனக்கு. ஸோ நான் நம்புறேன் இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் கண்டிப்பாக எனக்கு வந்து 1000 டியரில் போயிடும். ஸோ இப்போ வந்து நல்ல டைம் எனக்கு வந்து டியர் அப் ஆனால், ஏன்னா வந்து 4th குவார்ட்டர் வரப்போகுது. ஸோ ஜூலை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வந்து ரொம்ப பெரிய மந்த் இது சேல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஆன்லைனில். ஸோ அதில் வந்து நான் வந்து இப்போ இருக்கிற சேல்ஸ் விட வந்து 3x இல்லை 4x, 3 மடங்கு 4 மடங்கு வந்து எதிர்பார்க்கலாம் சேல்ஸு. ஸோ இந்த வீடியோ வந்து நான் என்னோட இன்கம் ரிப்போர்ட் பார்த்து தான் சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் பண்ணக்கூடியதில் ஒன்று எஃபர்ட் எடுங்க. அப்புறம் நீங்கள் உங்களுக்கு அப்ரூவ் ஆகலையா வேற ஒரு இமெயிலேருந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ரூவ் ஆகிற வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இது அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் செயல்பாட்டுக்கு வரும். ஸோ டிசைனிங் அதெல்லாம் சரி. நிறைய பேருக்கு அப்ரூவ் ஆயிருக்கு, நிறைய பேருக்கு வந்து ஸோ இது பாருங்க டிக்ளைனும் ஆயிருக்கு நிறைய பேர்த்துக்கு. ஸோ இவங்க எஃபர்ட் எடுக்கணும். மறுபடியும் வந்து ட்ரை பண்ணுங்க. வேற ஒரு இமெயில் வச்சு ட்ரை செய்வார் பாருங்க. வந்து 500 டியருக்கு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட மாசம் வந்து 10,000 12,000 ரூபாய் இதுல இருந்து இன்கம் ஜென்ரேட் பண்றாரு. நீங்க இதுல பண்ணக்கூடியதுல ஒண்ணு இல்லை. அக்கௌண்ட் அப்ரூவ் ஆகுது, நீங்க வந்து டிசைன்ஸ் அப்லோட் பண்றீங்க, சேல் ஆச்சுன்னா சரி, சேல் ஆகலைன்னா நீங்க டிலீட் பண்ணீங்க அந்த டிசைன்ஸ், வேற ஒரு டிசைன்ஸ் போடுறீங்க. நான் என்னோட ரிசர்ச் மெத்தட்ஸோட வீடியோஸ்ல கூட நான் வந்து என்னோட பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்க ஐல வந்து அந்த லிங்க் போட்டு விடுறேன், நீங்க அந்த வீடியோவும் செக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ப்ரோ. இந்த மாதத்தோட இன்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் மர்ச் பை அமேசானில் எந்த வேல்யூ இல்லாமல். ஸோ இந்த மாதமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பக்கம் $138. ஸோ கிட்டத்தட்ட 9,500 ரூபா வந்து இது வரைக்கும் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் இல்லை 25,000 ரூபாய் இந்த மாதமும் எனக்கு ஜென்ரேட் பண்ணுவோம் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட யாருக்கெல்லாம் இது ஹெல்ப் பண்ணுமோ ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே. பீஸ்.